காரைக்கால் புகழ்பெற்ற கைலாசநாதர் ஆலயத்தின் பங்குனி மாத பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வாக கைலாசநாதர் ஆலயத்தின் தேர் திருவிழா இன்று நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். காரைக்காலில் புகழ்பெற்ற ஸ்ரீ கைலாசநாத சுவாமி தேவஸ்தானத்தின் பங்குனி உத்திர பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழாவின் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்காலில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ கைலாசநாதர் சுவாமி தேவஸ்தானம் பங்குனி உத்திர பிரம்மோற்சவ விழா கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றும் வைபவத்துடன் துவங்கியது. பிரம்மோற்சவ விழாவின் 9வது நாளான இன்று அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் ஸ்ரீ சோமஸ்கந்தர் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த திருத்தேரினை சபாநாயகர் செல்வம் மற்றும் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு MH நாஜும், காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லோகேஸ்வரன், துணை மாவட்ட ஆட்சியர் ஜான்சன், காரைக்கால் கைலாசநாதர் ஆலயத்தின் அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். திருத்தேர் முக்கிய மாட வீதிகள் வழியாக சென்று மீண்டும் கோவிலுக்கு வந்தடைந்தது. இன்று திருத்தேரோட்டத்தை ஒட்டி காரைக்கால் மாவட்டம் முழுவதும் பள்ளிகளுக்கு விடுமுறையாக அளிக்கப்பட்டது. 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர்.